நம்ம இந்தியா இன்னைக்கு இரவு 7 மணிக்கு மொஹாலி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் விளையாட போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஆட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா இந்த சீரீஸ் விளையாண்டு முடிச்சதுக்கப்புறமா டைரெக்டாக டெஸ்ட் தொடர் இங்கிலாந்து அணிக்கு எதிராக விளையாட போகிறாங்க. அதுக்கப்புறமா IPL, அடுத்து நேரடியாக T20 வேர்ல்டு கப் தான். அந்த வகையில் T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி நம்ம இந்தியா விளையாடுற T20 இன்டர்நேஷனல் சீரீஸ் இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த தொடர் கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் நம்ம இந்திய அணிக்கு இருக்கு. இப்படி இருக்க இந்த ஃபர்ஸ்ட் T20 மேட்சுக்கான பிளேயிங் 11 பத்தி தெரிய வந்திருக்கு. அதுல இந்த T20 வேர்ல்டு கப்பை கருத்தில் கொண்டு புதிய ஓபனர் காம்பினேஷனை ரோஹித் சர்மா இந்த மேட்ச்ல நம்ம இந்திய அணிக்காக அறிமுகப்படுத்த போறாரு. அதே போல நம்ம தமிழக பிளேயருக்கும் இன்றைய மேட்ச்ல விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்க இருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரோஹித் அவர் கூட களம் இறங்க போகிற புதிய ஓப்பனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, லெஃப்ட் ஹேண்ட் அதிரடி ஓப்பனரான யசஸ்வி ஜெய்ஸ்வால். ஸோ இது வரைக்கும் கில் அவர் தான் பார்த்தீங்கன்னா 3 ஃபார்மேட்லேயுமே தொடர்ந்து ரோஹித் சர்மா அவர் கூட ஓப்பனராக இறங்கிக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ ரோஹித் சர்மா BCCI எடுத்திருக்க அதிரடி முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி T20 ஃபார்மேட்டுக்கு முக்கியமான ஆட்டங்களில் கில் அவருக்கு பதிலாக ஜெய்ஸ்வால் அவர் தான் ஓப்பனராக விளையாட போகிறாரு. ஏன்னா கடந்த சில தொடராக கில் அவர் மந்தமான பேட்டிங்கை தான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. முக்கியமாக ODI மேட்ச் டெஸ்ட் ஆட்டங்களில் கில் தொடர்ந்து விளையாடுறதால T20 ஃபார்மேட்டில் ஜெய்ஸ்வால் அதிரடியாகவும் விளையாடுறாரு. அதே போல் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷனும் கிடைக்கிறதால யசஸ்வி ஜெய்ஸ்வால் தான் இனி T20 வேர்ல்டு கப் வரைக்கும் நம்ம இந்தியாவின் ஓப்பனராக அவர் செயல்பட இருக்காரு. அதே போல் நம்ம இந்திய A பிரிவில் வாஷிங்டன் சுந்தர் நல்லாவே செயல்பட்டிருந்தார். அதனால் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்திலையும் இன்னைக்கு அவர் விளையாடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம இந்திய அணியின் பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டோம்னா ஓப்பனராக ஜெய்ஸ்வால், ரோஹித் 2 பேரும் இறங்குறாங்க. மூன்றாவதா விராட் கோலி, நான்காவதா விக்கெட் கீப்பராக உள்ள வந்திருக்க சஞ்சு சாம்சன், 5வது பிளேயராக ஃபினிஷர் ரோலில் ரிங்கு சிங், 6வதா சதீஷ் சர்மா, 7வதா நம்ம தமிழக பிளேயர் ஆல்ரவுண்டரான வாஷிங்டன் சுந்தர், 8வது பிளேயராக ஸ்பின்னரான குல்தீப், 9வது பிளேயராக அவேஷ் கான், 10வது பிளேயராக ஹர்ஷ்தீப் சிங், கடைசி 11வது பிளேயராக முகேஷ் குமார். ஸோ இந்த 11 பிளேயர்கள் தான் இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக விளையாட போகிற நம்ம இந்திய அணியின் பிளேயிங் 11ல் விளையாட இருக்காங்க. ஸோ இதில் நம்ம தமிழக பிளேயர் இன்னைக்கு விளையாட இருக்கிறத பற்றியும், அதே போல் கில்லை நீக்கிட்டு ஜெய்ஸ்வால் அவர் ஓப்பனராக களம் இறங்குறது ரோஹித் சர்மா கூட சரிதானா, இதை பற்றியும் உங்கள் கமெண்ட்டை சொல்லிடுங்க.